உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு. ஓபிஎஸ் கோரிய வாளி சின்னத்தை குரில் ஓ இனிஷியலை கொண்ட மற்றொரு பன்னீர்செல்வமும் கேட்டதால் குலுக்கல் முறையில் வழங்கியது தேர்தல் ஆணையம். மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு. சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதிகளில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அறிவிப்பு. திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னம். பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்த நிலையில் புதிய சின்னம் ஒதுக்கீடு. ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு அண்ணாமலை பணம் கொடுத்த வீடியோ கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பதிவு செய்யப்பட்டது உறுதியானது. இணையத்தில் தவறான தகவலை பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோயம்புத்தூர் தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரி காவல்துறைக்கு பரிந்துரை. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு சமூக நீதி குறித்து பாமகவுக்கு பாடம் நடத்தட்டும் என மு.க. ஸ்டாலின் மீது ராமதாஸ் விமர்சனம். ஒருவரை ஒருமுறை ஏமாற்றலாம், சிலரை சில முறை ஏமாற்றலாம், ஆனால் வன்னியர்களை ஒவ்வொரு முறையும் ஏமாற்ற முடியாது என்றும் கண்டனம். சமூக நீதிக்காக துரும்பை கூட கிள்ளி போடாத இயக்கம்தான் திமுக என்பது மக்கள் அறிந்த வரலாறு என ராமதாஸ் விமர்சனம். தமிழ்நாட்டில் சமூக நீதி செடிக்கு வெந்நீர் ஊற்றி அழித்து வரும் மு.க. ஸ்டாலினுக்கு பாமகவின் சமூக நீதி குறித்து கவலை தேவையில்லை என்றும் அறிக்கை. ஒரு பக்கம் கண்ணை குத்திக் கொண்டே மறுபக்கம் கண்ணீர் வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம் என மோடிக்கு மு.க. ஸ்டாலின் கேள்வி. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் பரப்புரை செய்த மோடி இப்போது ஹிந்தியில் மட்டுமே பேசுவதன் மர்மம் என்ன என்றும் வினா. காற்றில் கரைந்த மோடியின் கேரண்டிகளில் ஒன்றுதான் அகவை 5 விமானங்களில் தமிழில் அறிவிப்பு என மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விமானங்களில் மட்டுமல்ல, தமிழக விமான நிலையங்களில் கூட தமிழிலோ ஆங்கிலத்திலோ பேசும் பாதுகாப்பு படையினர் இல்லை என்றும் கருத்து பதிவு. தேர்தல் நேரங்களில் மட்டுமே திமுகவினருக்கு வரும் தமிழ் உணர்வு தற்போது வந்திருப்பதில் ஆச்சரியமில்லை என அண்ணாமலை விமர்சனம். கருணாநிதி, ஸ்டாலின் போல மொழியை வைத்து நடத்தும் வியாபார அரசியலை செய்ய வேண்டிய அவசியம் மோடிக்கு இல்லை என்றும் வலைப்பதிவு. மதுராந்தகத்தில் பரப்புரை மேற்கொண்ட உதயநிதியிடம் தங்கள் பகுதியில் மகளிருக்கான இலவச பேருந்து நிற்பதில்லை என பெண்கள் புகார். எங்க பார்த்தாலுமே ஸ்டாலின் பஸ் தான் ஓடிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலுமே பிங்க் பஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த பஸ் முழுக்க பஸ் நிக்க மாட்டேங்கிறாங்களா? சரிம்மா, நான் சொல்றேன், பஸ் இனிமே உங்களுக்கு நிக்கும். பஸ் ஓனர்ஸ் நீங்க தான். ரோட அமைச்சு கொடுக்கணுமா? நான் தான் சொல்லிட்டேன்ல, 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைங்க. நான் உத்தரவாதம் கொடுக்கறேன், நான் வந்து செஞ்சு கொடுக்கறேன். செய்யலன்னா கேளுங்க, சரியா? மதுக்கடைகளை மூடக்கோரிய பொதுமக்களிடம் 2016 சட்டமன்ற தேர்தலில் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என உதயநிதி எதிர்கேள்வி. டாஸ்மாக் ஒயின் ஷாப்பை மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு. ஓட்டு போட்டீங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. சரி, தேர்தல் பத்திரம் மூலம் பணம் வாங்கிய திமுக ஞானஸ்தானம் பெற்றது போலவும் தீயில் இறங்கி புனிதமானது போலவும் பேசுகிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட கட்சி போல திமுக பேசி வருவதாகவும் தூத்துக்குடி பரப்புரையில் சீமான் விமர்சனம். இந்த எலெக்ஷன் பாண்ட்ல, இந்த தேர்தல் பத்திரத்துல, நல்லா கவனிங்க, எலெக்ஷன் பாண்ட்ல தேர்தல் பத்திரத்துல திமுக காசு வாங்கியிருக்கா வாங்கலையா? அப்புறம் புதிதா அப்படியே புது நன்மை எடுத்து ஞானஸ்தானம் பெற்று வந்தவர்கள் போல, சீதை தீக்குளித்து புனிதப்பட்டு வந்தது போல வருவார்கள் திமுக காரர்கள். நேத்து கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் தேர்தலில் நின்று நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போறது போல நாங்கள் வந்தால்
மக்களுக்கு உண்மையிலேயே பயன் தரும் பல திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. மடிக்கணினி திட்டம், உங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய லேப்டாப் நிறுத்தியாச்சு. கல்வி கடன் ரத்து செய்யவே இல்லை. நகை கடன் ரத்து செய்யவே இல்லை. தாலிக்கு தங்கம் திட்டம் செய்யவே இல்லை. இத்தனை திட்டங்களை நிறுத்தி 30% பெண்களுக்கு 1000 ரூபாய். தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் செய்யல. 33,000 கோடி ரூபாயாக இருந்த மது வருவாயை 50,000 கோடியாக உயர்த்தியதே திமுகவின் சாதனை என்றும் பேச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது 33,000 கோடி இருந்த மது வருமானத்தை இன்னைக்கு 50,000 கோடியாக உயர்த்தி இருக்கின்றார்கள். இதாங்க நம்பர் 1. நம்பர் 1 தமிழ்நாட்டை மாத்துறேன், நம்பர் 1 தமிழ்நாட்டை மாத்துறேன்னு சொல்லி மது வருமானத்தை நம்பர் 1 ஆகவும் வாங்கக்கூடிய கடனை நம்பர் 1 ஆகவும் மாத்தி இருக்கிறாங்க. தொகுதியை எந்த வகையிலும் முன்னேற்றாமல் இந்து மத உணர்வுகளை தொடர்ந்து புண்படுத்தும் திருமாவளவனை தோற்கடிக்க வேண்டும் என அண்ணாமலை பேச்சு. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எம் மதமும் சம்மதம். இந்துக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் நன்றாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா திருமாவளவனை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை இந்த முறை சிதம்பரத்தில் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிற சகோதர. பெண்களை கொச்சைப்படுத்தும் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது எனவும் சிதம்பரத்தில் நடந்த பிரச்சாரத்தில் வலியுறுத்தல். ரஜினி ஐயா ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஆமாயா நான் கோட்டு போடுவேன், நான் சூட்டு போடுவேன் அப்படின்னு. நீங்க சொல்லணும், ஆமாயா நான் உழைப்பேன், நான் பான்ஸ் போடுவேன், நான் ஃபேர் அண்ட் லவ்லி போடுவேன், நான் உழைப்பேன். என்னைக்கு பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது. தமிழக அமைச்சர்கள் இடையே கொள்ளையடிப்பதில் போட்டி நிலவுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. 35 அமைச்சர்களில் 16 பேர் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடப்பதாகவும் பேச்சு. ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கியில் செயல் வீரர் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு வரவேற்பு அளித்த பெண்கள். ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு ஓபிஎஸ் பணம் கொடுத்ததாக சர்ச்சை. நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா வாகனத்தை முறையாக சோதனை மேற்கொள்ளவில்லை என செய்தி வெளியான நிலையில் பறக்கும் படை அலுவலர் சஸ்பெண்ட். விசாரணை குழுவின் ஆய்வில் குற்றச்சாட்டு உறுதியானதை தொடர்ந்து நீலகிரி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் நடவடிக்கை. சேலத்தில் திமுக அயலக அணி நிர்வாகி திருநாவுக்கரசின் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வீட்டில் பணம் உள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் ரெய்டு நடந்ததாக தகவல். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். ஏற்கனவே தீர்வு காணப்பட்ட விவகாரத்தில் தமக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக டி.கே. சிவக்குமார் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 50,960 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் 1 கிராம் 6,370 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.